வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். 25th அன்னைக்கு துலா ராசிக்குள்ள புதன் நுழைந்த பிறகு நீங்கள் பாக்கியவான்களாக மாறுகிறீர்கள். தெய்வத்தோட துணை இருக்கு, பெரியவங்களின் ஆசீர்வாதம் இருக்கு. செப்டம்பர் 1st இருந்து நடக்கிறதாங்க நல்லதாங்க நடக்கும், எது நல்லதோ அதாங்க சாமி எனக்கு செய்யும் அப்படின்னு இறங்கிக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு இந்த மாசம். இப்போ இந்த மாதத்துல மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் செப்டம்பர் 20th அன்னைக்கு கடகராசிக்கு போயிடுவார். அதே போல கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 20ஆம் தேதியிலிருந்து குரு மங்கள யோகமாக மாறுகிறது. ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது அப்படிங்கிற கிரகங்கள் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த மாசம் 18ஆம் தேதி உங்களுக்கு கன்னிராசியில போய் உட்கார போறாரு. 6ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 6வது இடத்துல போய் அமர்வார். அதே மாதிரி செப்டம்பர் 3 அன்னைக்கு புதன் பகவான் கன்னிராசியில போய் உச்சமாகி விடுவார். செப்டம்பர் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் ஆட்சியாக துலா ராசியில உட்கார்றாரு. கும்பராசியிலே மாதம் முழுவதும் ராகு பகவான் இருக்கிறார். அதே போல மீன ராசியிலே மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கரித்து இருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த கிரகங்களை அடியொற்றித்தான் இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்கு நம்ம ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்குரிய பரிகாரத்தையும் இந்த பலன்களோட நான் சொல்ல போறேன். என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்க வாழ்க்கையில் சாதிக்க போகிற மாசங்க செப்டம்பர் மாசம். ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மாதம் எண்டு வரைக்கும் ஒரு பிஸியாக இருப்பீங்க, அல்லது உங்கள் ஒர்க்கு டைட்டாக இருக்கும். ஒரு கெடுபிடி இருக்கிற மாதிரி ஏதோ உங்கள் சூழ்நிலைகளில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் செப்டம்பர் 1 ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஆகஸ்ட் மாதத்துடைய லாஸ்ட் டேலேருந்தே கூட சிலருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் உண்மையாக சொன்னால் செப்டம்பர் 1 தான் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் செப்டம்பர் 1 அன்னைக்கு ஆட்சியா உட்கார். அப்ப அது வரைக்கும் சுக்கிரன் நீச்சமா உட்கார்ந்துருந்தாரு 12ஆம் இடத்துல. ஏதோ அடைச்சு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏதோ மனசுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சாதித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருந்திருக்கும். செப்டம்பர் 1 இருந்து எப்படி ஆக போறீங்க? ரொம்ப உற்சாகமாயிருவீங்க. லைஃப்ல எது நடக்குமோ அது நடக்குங்க, எதையும் ஃபேஸ் பண்ண பழகிக்கிடணுங்க அப்படின்னு உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு தைரியம், உங்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம், ரொம்ப உற்சாகமாயிருவீங்க. செப்டம்பர் 1 இருந்து நடக்கிறதாங்க நல்லதாங்க நடக்கும், எது நல்லதோ அதாங்க சாமி எனக்கு செய்யும் அப்படின்னு இறங்கிக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. நிறைய இடத்துக்கு போவீங்க. இது நாள் வரைக்கும் அடைச்சு போட்ட மாதிரி இருந்த உங்களுடைய நிலைமைகள் மாறி இப்போ நிறைய ஒரு மாலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகிறது, ஃபாரின் போகிறது, வேற டூர் போடுவது, சொந்தக்காரங்களை போய் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியிடங்களில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவது, இதெல்லாம் செப்டம்பர் 1 உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ ஒரு நல்ல மாற்றத்துக்கு நீங்கள் காத்திருக்கீங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம், புதன் பகவான் உச்சமாக செப்டம்பர் 3 இருக்கார். செப்டம்பர் 3 வரைக்கும் ஒரு லாபத்தில் இருந்தார். உங்களுக்கு லாபமாக தான் ஒரு எஜுகேஷன் விஷயத்தை கொண்டு கொடுத்தாரு. இருந்தாலும் உங்களுக்குள்ள மனசுல ஒரு பதட்டம். இப்போ இந்த புதன் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு 12ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய எஜுகேஷனில் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். இந்த புதன் யாரு தெரியுமா? பாக்கியாதிபதி. துளாராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி புதன். அந்த புதன் செப்டம்பர் 25th அன்னைக்கு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, செப்டம்பர் 25th அன்னைக்கு உங்க ராசிக்குள்ளேயே வராரு. புதன் பகவான் இந்த மாதத்துல 3 இடங்களில் இருக்கிறார். சிம்ம ராசியில செப்டம்பர் 3 வரைக்கும், அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு செப்டம்பர் 25th வரைக்கும் இருக்காரு. 25th இருந்து உங்க ராசிக்குள்ள வராரு. 25th அன்னைக்கு துலா ராசிக்குள்ள புதன் நுழைந்த பிறகு நீங்கள் பாக்கியவான்களாக மாறுகிறீர்கள். எஜுகேஷன்ல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ண போறீங்க. இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதிர்ஷ்டவசமாக தெய்வத்தின் துணையோடு சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தினால் உங்களுக்கு நல்லபடியா ஒரு ஹையர் எஜுகேஷன் அமைஞ்சிடும். எந்த காம்படிட்டிவ் விஷயங்களா இருந்தாலும் ஜெயிப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தெய்வத்தோட துணை இருக்கு, பெரியவங்களின் ஆசீர்வாதம் இருக்கு. அப்படி உங்களுக்கு தெய்வத்தின் துணையோடு எந்த காம்படிஷனாக இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. அது ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும்,
இல்லை ஹையர் எஜுகேஷன் தேடுறவங்களா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு தேடுறவங்களா இருக்கட்டும், என்ன போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஒரு வெற்றியை பெறுவீர்கள். அந்த யோகம் 25லேருந்து இந்த மாதம் கூடி வருது. பிஸ்னஸும் அப்படித்தாங்க. பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நிறைய ஆர்டர்ஸ் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஆர்டர் வரும். அதனால நல்ல லாபம் வரும். ஜூபிட்டர் 4th பிளேஸ் பார்க்குறாரு. இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய தாய், உங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பார். உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அதுமாதிரி சூரியன் லாபத்தில் உட்கார்கிறார். அப்போ தந்தை வழி ஆதரவு மிகச்சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் பலருக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவான் குருவோடு சேரும்போது குரு மங்கள யோகம் திருமண விஷயங்கள் பல இடங்கள்ல கூடி வரும். நல்ல சுப காரியங்கள்ல இந்த மாசம் நீங்க பங்கெடுப்பீங்க. ஸோ எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான, ஆனந்தமான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கக்கூடிய புதிய வாழ்க்கை ஒன்று உருவாகுது. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு புதிய சகாப்தத்தை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை துளாராசிக்கு தொடங்குதுங்க. இந்த மாதம் யாரை வழிபட்டால் மிகுந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அழகர். மதுரையிலே அழகர் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அழகரை போய் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும். செய்து பாருங்கள் வெற்றிகள். ஏன்னா அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள், நம்ம என்ன பலன் இந்த மாதம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு. கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். செப்டம்பர் 4 அன்னைக்கு கோகுலாஷ்டமி. நம்ம வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் கிருஷ்ணருடைய படங்கள்ல மாக்கோலம் போட்டு அவருடைய பாதங்களை வரைஞ்சி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவருக்கு நம்ம படையல்கள் படைத்து வழிபட்டால் வீட்டில் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண செய்தி வரும். காதல் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். கோகுலாஷ்டமி கொண்டாடி பாருங்க. செப்டம்பர் 4. செப்டம்பர் 8 அன்னைக்கு பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகணும்னா 8 அன்னைக்கு சிவனை போய் கும்பிடணும். ஈவினிங் ஹவர்ஸ்ல எல்லா தோஷமும் விலகும். அதே மாதிரி முக்கியமானது செப்டம்பர் 10 அன்னைக்கு சர்வ அமாவாசை. நிறைய பேர் ஜாதகங்களை பார்க்குற பித்ரு தோஷம்னு இருக்கு. லைஃப்ல முன்னேற முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ரெமடி என்னன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுப்பது தான். அது செப்டம்பர் 10ஆம் தேதி வருது. மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை இருக்குங்க இந்த மாதம். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தினா விநாயகரை வழிபடுவதனால் எல்லா வகையான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வரும். நம்ம வீட்டில் பலகாரம் செய்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா, அந்த பலகார மாவை எடுத்து முதல்ல அடுப்பு பக்கத்தில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை தான் பிள்ளையாரை நினைச்சு கும்பிட்டுட்டு பலகாரம் விட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்கிற போதும் பிள்ளையாரை வணங்கிட்டு தொடங்குவது என்பதுதான் நம்முடைய பண்பாடு. அப்படி விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். களிமண்ணால் விநாயகர் செய்து கொண்டாடணும். அதுதான் முக்கியம். அப்படி அவரை வழிபாடு செய்து அவருக்கு அலங்காரங்கள் செய்வது நமக்கு மிகப்பெரிய அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். ஆகவே விநாயகர் சதுர்த்தியை 14ஆம் தேதி கொண்டாடுவோம். மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் தொடங்க இருக்கிறது. அது 27ஆம் தேதி மகாலய பட்சம் தொடங்குகிறது. பட்சம்னா 15 நாள். 27ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் மாலய பட்சம்னு பேரு. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நம்மை வழிநடத்துவதற்கு, நம் வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு இறைவன் அருள் புரிகிறார். அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவங்க பூமிக்கு வரக்கூடிய 15 நாட்கள், இந்த 15 நாட்களும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு. அவர்களுக்கு திதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துல என்ன தடை இருந்தாலும் சரி, நமக்கு வேலை தடையோ, கல்யாண தடையோ, நோய் நொடிகளோ எது இருந்தாலும் விலகும். ஆகவே மாலய பட்சம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். மிகுந்த நன்மைகள் வரும். இந்த மாதம் 29ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை விலக விநாயக பெருமானை வழிபடுவோம். மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பொதுவான பலன் தான். அப்போ முழுமையான பலன் எப்படிங்க நடக்கும்? நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலனோடு உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது, கிரகங்கள் எப்படி இருக்கு, ரெண்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். அப்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எங்கள்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்புறீங்க அப்படின்னா, இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த செல்போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்ல, நங்கநல்லூர்ல 2 இடத்திலும் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனை பெறலாம். நேரம் வர முடியலையா, ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு.
இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதில் வந்து உங்களுடைய பெயர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் பதிவாக எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத்.